ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலைவெளியிலே வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தை காணும்படி செய்த தேவாதி தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறேன். கரங்களை தட்டி ராஜாவை நாம் மகிமைப்படுத்துவோம். மேகா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் படிக்கலாம். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம். ஆண்டவருடைய சத்தியம், பிரமாணம் என்றால் சத்தியம், ஆண்டவருடைய சத்தியம் வெகு தூரம் பரவி போகிறது. இந்த ஊழியத்தை குறித்து ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார். வெகு தூரம் இந்த ஊழியம் பரவி போகிறது. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தில் அடங்கியிருக்கு. வெகு தூரம் ஆண்டவர் எல்லையை விரிவுபடுத்த போகிறார். வெகு தூரம் பரவி போகும்படிக்கு தேவன் கிரியை செய்ய போகிறார். எதனாலே? அவர் உன் மதில்களை எடுப்பிக்கும் காலம் வருகிறது, நாள் வருது. ஹல்லேலூயா. இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு நாள் ஆண்டவர் முன்குறிச்சிருக்கிறார். அந்த நாள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை கட்டப்போகிறார். உன் குடும்பத்தில் சில காரியங்களை கட்டப்போகிறார். நீங்கள் விழுந்து போன இடத்துல தேவன் தூக்கி எடுத்து நிறுத்தி கட்டப்போகிறார். அதான் ஆமோஸ் தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். 9:12 ஆண்டவர் விழுந்து போன அந்நாளிலே, அந்த நாளிலே, இந்த மாசம் ஆண்டவர் குறிச்சிருக்கிற நாள், அந்த நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரா? மறுபடியும் கட்ட போகிறார். ஹல்லேலூயா. அதில் திறப்புகளையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? அடைக்க போகிறார். எதெல்லாம் எங்கெல்லாம் கேப் இருக்குது, எங்கெல்லாம் ஓட்டை இருக்குது, எங்கெல்லாம் தேவையில்லாமல் நம்முடைய பணம் போயிட்டுருக்கு, நம்முடைய பலத்தையெல்லாம் நம்ம எங்கே தேவையில்லாமல் செலவு செய்து கொண்டிருக்கிறோம், எங்கே நம்முடைய நேரத்தையெல்லாம் வீணடித்து கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் ஆண்டவர் அடைச்சிட்டு ஆண்டவர் நம்மை கட்டப்போகிறார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எங்கெல்லாம் சீரழிந்து கொண்டு இருக்கிறது, எங்கே பொத்தலான வழிகளை போய் கொண்டிருக்கிறது, இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் சீர்படுத்தி அந்த திறப்புகளெல்லாம் அடைத்து, ஹல்லேலூயா, அதில் பழுதாய் போனவைகளை ஆண்டவர் சீர்படுத்தி, ஆமென் சொல்லுங்க. பழுதாய் போனது, ஒன்றுமில்லாய் போனது, பழுது. சில காரியங்களை பாருங்கள், பழுது பார்க்காம அப்படியே கிடக்கும். நம்ம வீட்டிலே சில காரியம் பழுது பார்க்காம அப்படியே இருக்கு. என்ன? ஆமாங்க, ஸ்டவ்வில் சில பிரச்சனை பழுது பார்க்காம வச்சுருப்போம். மிக்ஸி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சில இது பழுது பார்க்க, ஃபேன், இப்படி ஒவ்வொரு விஷயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள்லாம் பழுது, அதுக்கெல்லாம் நம்ம ஒரு ஆளை பிடிச்சி தூக்கிட்டு வந்து அதை சரி பண்ணும். அது மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் பழுதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதெல்லாம் சீர்படுத்தி ஆண்டவர் சீர்படுத்த போகிறார். ஆண்டவர் ஒழுங்குபடுத்த போகிறார். ஆமென் சொல்லுங்கள். உங்களை ஒழுங்குபடுத்த போகிறார், சரி செய்ய போகிறார். பழுதாய் போனவைகளை, பழுதாய் போன எல்லாவற்றையும் ஆண்டவர் சீர்படுத்தும்படிக்கு உங்களை கட்டப்போகிறார். இந்த நாளில், இந்த மாதத்தில் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம பழுதாய் போனதெல்லாம் ஓரமாக வச்சுருவோம். பழுதாய் போனதில் நீ அவ்வளோதான். இப்போ ஒரு வண்டியில் சத்தம் போட்டுக்கிட்டே வருவோம் பாருங்கள். பழைய மிக்ஸி நல்ல விலைக்கு வாங்கப்படுமா? நீங்கள் கொடுத்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு வாங்கணும். பழைய கிரைண்டர் நல்ல விலைக்கு வாங்கப்படும், அதெல்லாம் 100 ரூபாய்க்கு வாங்கணும். ஒரு வண்டியில் சத்தம் போட்டுக்கிட்டே வருவான். நீங்கள் பாருங்கள், பழுதாய் போனதில் அதில் தான் போகும். அதில் போய் பாட்டாக பிரித்து அதை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சில நல்ல பார்ட்ஸை நீங்கள் பழைய சந்தையில் வச்சு நல்ல விலைக்கு அவன் விற்றுருவான். ஆனால் நல்ல விலை நமக்கு தர மாட்டான். ஆண்டவர் பழுதாய் போனதை நல்ல விலைக்கு போகும்படிக்கு சிறந்ததாக தேவன் மாற்றி நம்மை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். பழுதை கூட ஆண்டவர் சிறந்ததாக மாற்றிடுவார். ஒன்றுமில்லாமல் போனதை கூட சிறப்பாக செயல்படும்படி ஆண்டவர் கிரியை செய்வார். அதுதான் இந்த ஏப்ரல் மாதம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். எதெல்லாம் பழுதாக உங்களுடைய சரீரத்தில் சில உறுப்புகள் பழுதாக போயிருக்கும், அதெல்லாம் ஆண்டவர் இந்த மாதத்தில் சரி செய்ய போகிறதில் புதுசாகவே வைக்க போகிறார்.
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் பழுதாய் போன சில உறவுகள், பிளவுபட்ட உறவுகள், உங்கள் பிள்ளைகள் பழுதாய் போன சில காரியங்களை அந்த தேவன் இந்த மாதத்தில் சரி செய்ய போகிறார். கரங்களை தட்டி ராஜாவுக்கு மகிமை செலுத்துவோமா? இப்படி எதெல்லாம் பழுதாய் போனதோ, எதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போனதோ, அதெல்லாம் ஆண்டவர் சரி செய்ய விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்கள். நம்ம ஒதுக்கி வச்சதை ஆண்டவர் சிறப்பாக செயல்படும்படிக்கு கிரியை செய்ய போகிறார். ஆமீன் சொல்லுங்கள். இல்லை வேணாம், நீ புதுசாக வாங்கணும். இல்லை, புதுசே தேவையில்லை, நான் பழசவே நான் முன்னை விட சூப்பராக செயல்பட வைக்க முடியும்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்கள். அதான் வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள். யோபுனுடைய புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனம் நீங்கள் படிச்சிங்கன்னா, யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தலையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதர சகோதரிகள்லாம் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும், பாருங்க, வந்து பார்த்து எல்லாரும் ஒரு தங்க காசை கொடுத்துட்டான். அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் கொடுத்தார்கள். அல்லேலூயா. யோபுனுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமையை, முந்தினதை விட பழுதாய் போய் கிடந்தார் யோபு. சரீரம் முழுதும் பருக்கள். அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் யோபு வந்தால் வாயை பொத்திக்கிடுவான், எழுந்து வணங்குவான், கனம் பண்ணுவான். ஆனால் யோபு இப்போ சரீரம் முழுவதும் பருக்கள், எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார். ஒருத்தரும் தேடி வரல. அவனுடைய நண்பர்களே அவருக்கு விரோதமாக பேசுகிறாங்க. ஆனால் யோபுனுடைய வாழ்க்கை ஆண்டவர் மறுபடியும் கட்டுகிறார். சிறையிருப்பை திருப்பினார். பாருங்க என்ன நடந்துச்சு. முன்னாடி இந்த உறவுகள்லாம் தேடி வருது, அவருக்கு அறிமுகமானவர்கள்லாம் தேடி வருகிறார்கள். யோபுவை தேடி வந்து ஆளுக்கு ஒரு தங்க காசை கொடுத்தாங்கன்னு வசனம் சொல்லுது. அவளுக்கு ஆறுதல் சொன்னது மாத்திரமல்ல, தங்க காசை கொடுத்தார்களாம் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. முன் அறிமுகமான எல்லாரும் தேடி வந்து பாருங்க, முன்னிலைமையை விட ஆண்டவர் யோபுனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். பழுதாய் போய் கிடந்தது ஆண்டவர் சரி செய்து சிறையிருப்பை திருப்பி முன்னிலைமையை விட பின்னிலைமையை ஆண்டவர் ஆசீர்வதித்து இரட்டிப்பான நன்மையினால் நிரப்பினார். அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க. யோபுடைய மனைவியே சொன்னா, தேவனை தூஷித்து, ஆமாம், ஆனால் யோபு தேவனை மறுதலிக்காமல் தேவனை சார்ந்து கொண்டபடியினாலே என்னுடைய நாளை ஒரு நாள் தேவன் வைத்திருக்கிறார். எனக்கு குறிச்சிருக்கிறது அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறிச்சிருக்கிறார் ஒன்று, அதை நிறைவேற்றுவான நம்பிக்கையோடு காத்திருந்தால் அந்த நாள் வந்தது. சிறையிருப்பை அந்த நாளில் தேவன் சிறையிருப்பை திருப்பி யோபுடைய வாழ்க்கை தேவன் கட்டி பழுதாய் போனதை சீர்படுத்தி முன்னிலைமையை விட பின்னிலைமையை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அறிமுகமானவர்கள், அவருடைய உறவுகள், சொந்தங்கள்லாம் தேடி வரும்படிக்கு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நன்மை நடக்குது. ஆண்டவர் இப்படி கிரியை செய்ய முடியும். பழுதாய் போனது அவ்வளோதான் அப்படின்னு மனுஷன் நினைப்பான். யோபுடைய மனைவி என்ன நினச்சா, அவ்வளோதான், இனிமேல் இந்த ஆளு கூட என்ன செய்ய முடியாது. ஆமாம், அப்படி தான் நினச்சிருப்பாங்க, அப்படி தான் ஒதுக்கி வச்சிருப்பாங்க, அப்படி தான் தள்ளி வச்சுருப்பான். ஆனால் சிறைப்பை திருப்பின அந்த நாளுக்கு பின்பதாக, அதான் சொல்கிறேன், மதில்கள் எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அந்த நாளுக்கு பின்னாடி உங்களை விட்டு போனது எல்லாமே திரும்பி வரும். இழப்பெல்லாம் திரும்பி வரும், உறவுகள் தான் திரும்பி வரும், உங்களை எதிர்த்தவர்கள்லாம் திரும்பி வருவாங்க, உங்களுக்கு விரோதமாக பேசினவர்களாக உங்களை தேடி வருவாங்க. அல்லேலூயா. இப்போ யோபு தன் மனைவியோடு திரும்பவும் வாழ்ந்து திரும்ப எத்தனை பிள்ளைகளை பெற்றாராம்? 7 குமாரர் 3 குமாரர். அதுக்கப்புறம் யோபு தன் மனைவியை ஏற்றுக்கொண்டு பாருங்க, அதுக்கப்புறம் பூரண ஆயுசுள்ளவன் மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் யோபு எத்தனை வருஷம் இருந்தாராம்? 140. அதுக்கப்புறம் அன்பு தெய்வ பிள்ளை, இது இவ்வளோதான் நீங்கள் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க. இல்லை, நாள் வருகிறது, நாள் வருகிறது. பக்கத்தில் கை நாள் வருது, உங்கள் சிறையிருப்பை திருப்புற நாள் வருது. முன்னிலைமையை விட பின்னிலைமை ஆசீர்வதிக்கும்படியான நாளை தேவன் வைத்திருக்கிறார். நாள் ஒன்று இருக்குது, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, ஊழியம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இல்லை, உன் எல்லை வெகு தூரம் போகும், சத்தியம் உலகமெங்கும் போகிற நாள் வருகிறது. அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க. நீங்கள் முடிஞ்சதுன்னு நினைக்கிறத விட ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? பழுதாய் போனவைகளை ஆண்டவர் சரி செய்து முந்தின நிலைமையை விட பிந்தினதை ஆஸ்வதிக்க போகிறார்.
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. எசேக்கியேல் 36:11 படிக்கிறோம். அதில் அந்த வேதவசனம் சொல்லுகிறது 36:11 எசேக்கியேல் 36:11 படிக்கலாம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் இருந்த நிலைமையில நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். அல்லேலூயா. முந்தின செழிப்பை விட, சீர் என்றால் செழிப்பு, சீர் என்றால் நன்மை. இந்த வீட்டுக்கு எவ்வளோ சீர் செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. எங்கள் தாய் மாமா இவ்வளோ சீர் செஞ்சுருக்கிறார், அவங்க இவ்வளோ சீர் செஞ்சுருக்கிறாங்க. ஆட்டை பிடிச்சிக்கிட்டு மாட்டை பிடிச்சிக்கிட்டு தட்டெல்லாம் தூக்கிட்டு சவுண்டை விட்டுக்கிட்டு வெயிட்டு போட்டுக்கிட்டு போகிறாங்க. இங்கே நடக்கிறது இல்லையில உசிலம்பட்டியில் சீர். முந்தின சீரை விட ஆண்டவர் நற்சீர் உண்டாகும்படி செய்கிறது. அந்த நாள் வரப்போகுது. இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் கட்டப்படுவார்கள் என்பதற்கு தான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த மலையின் மேலே மிருகங்கள்லாம் நடமாடும், இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கு இல்லை, இந்த ஜனங்கள் மறுபடியும் இந்த இடத்துல குடியேற்றப்படுவார்கள். அல்லேலூயா. மறுபடியும் நான் பூர்வ நாட்கள் இருந்தது போல இந்த ஜனங்களை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார். இது எப்படி நடக்கும்? அதுக்கு பேர் தான் அதிசயம். அல்லேலூயா. ஆமென். முந்தின சீரை விட நற்சீர் உண்டாகும்படி செய்ய போகிற இந்த ஜனத்துக்கு, அதுபோல் ஆண்டவர் முந்தின சீரை விட இனி வர நாட்களில் ஒரு செழிப்பை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நன்மையை தேவன் வைத்திருக்கிறார். இந்த சேனல் 4 மாதம் இன்னும் ஓடாமல் இருக்கு. இந்த சேனல்லாம் பணம் கட்டாதனால ஓடலை, நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. சரி, பணம் கட்டணும். எவ்வளோ கட்டணும்னு நேற்று ஃபோன் பண்ணி 16,000 ரூபா கட்டணும். 16,000 கட்ட வேண்டியிருக்கு. ஆண்டவரே, முந்தின சீரை விட நற்சீர் உண்டாக செய்ய நீங்கள் வல்லமையுடைய தேவன். அல்லேலூயா. ஆமென். அவருக்கு ஃபோன் பண்ணேன். எவ்வளோ கட்டணும்? 16,000 கட்டுங்க சார், நாளைக்கு ஒரு 2 ஹவர்ஸில் உங்களுக்கு எல்லாம் ரன் பண்ணி கொடுத்துறோம் அப்படி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் அதற்கான தேவையை ஒரே நபரை கொண்டு 16,000 ரூபா சந்தித்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சரியாக 16,000 ரூபாயை ஆண்டவர் ஒரு ஆள் மூலமாக எழுப்பினார். நான் அதுக்கான திட்டத்தை எப்படியாயும் செயல்படுத்தணும். ஏன்னா இந்த சேனல் ஓடிக்கிட்டு இருந்தால் ஏதாவது ஒன்று ஓடும், ஏதாவது ஒரு வசனம் ஆண்டவர் சந்திப்பார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். முந்தின சீரை விட நற்சீர் உண்டாகும்படி செய்கிறது. உங்களுக்கு ஒரு செழிப்பின் காலத்தை தேவன், யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு காலம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் விதைச்சதுக்கெல்லாம் அறுக்கிற காலத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் காலத்தில் வந்திருக்கிறீங்க. மனுஷனை எங்கள் தலையின் மேலே ஏறி போக பண்ணினேன், தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினேன். ஆண்டவர் அப்படி நிறுத்த போகிறார். முந்தின சீரை விட நற்சீர் உண்டாகும்படி செய்ய போகிறார். 2வது காரியம். 3வது காரியம் ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன? யோவானுடைய சுவிசேஷ நூல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. யோவான் நற்செய்தி பகுதி. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அல்லேலூயா. திருமண வீட்டுக்கு வந்த எல்லாரும் முதல்ல தான் நல்ல ரசம் கொடுப்பான். கடைசியில் போக போக என்ன ஆயிரும் தெரியுமா? நாங்கள் ஒரு வீட்டுக்கு போனோம், கடைசியில் போய் சாப்பிட்லான்னு உட்காந்தா வெறும் சோறு ரசம் மட்டும் ஊற்றுனாங்க. அதுக்கு வீட்டிலே சாப்பிட்ருக்கலாம். வெறும் சோறு ரசம் மட்டும்தான் இருந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. கடைசியில் இங்கே அவன் முந்தின ரசத்தை விட அவன் பிந்தின ரசம் பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இனிதான் உங்களுடைய வாழ்க்கை டேஸ்ட்டாக இருக்க போகுது, உங்கள் ஊழியம் டேஸ்ட்டாக இருக்க போகுது. அல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல டேஸ்ட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் லைஃப்பில் பயங்கர டேஸ்டான காரியங்கள் நடக்க போகுது. ருசிகரமான காரியங்களை தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. முந்தின ரசம் தான் டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. முதல்ல கொடுக்குற ரசம் தான் நல்லாயிருக்கும். இல்லை கடைசியில் இவ்வளோ டேஸ்ட்டாக வச்சு என்ன காரணம்? எப்படி இப்படி முடிஞ்சது? எப்படி நடந்துச்சு இப்படி அப்படின்னு கேட்குறான் அவங்ககிட்ட. அது மாதிரி
இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் உங்கள் சொந்தக்காரங்க எப்படி அப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்க போகிறாங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சி கேளுங்க, எப்படி இப்படி நடந்துச்சுன்னு கேட்க போகிறாங்க உங்கள்கிட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நீ இந்த வேலைக்கு போனேன், எப்படி இந்த அரசாங்க உத்தியோகத்துக்கு போனேன், எப்படி நீ இந்த வீடு கட்டின, எப்படி இந்த கடன்லேருந்து வெளியில் வந்த, ஓ சூழ்நிலை இப்படி இருக்கே, ஓ நிலைமை இப்படி இருக்கே, உனக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்லையே, இந்த காரியம் எப்படி முடிஞ்சிச்சு, இந்த கல்யாண காரியம் எப்படி நடந்துச்சு, எப்படி இந்த சூழ்நிலை மாறிச்சு அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து கேட்க போகிறாங்க. உன் முன்னாடி உனக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்லையேப்பா, உனக்கு எந்த பின்னணி இல்லையே, எப்படி நீ மேலே வர முடிந்தது அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குற நாள் வரப்போகிறது. அதுதான் சொல்கிறாரு, உன் மதில்கள் எடுப்பிக்கும் நாள் வருகிறது. ஒரு நாள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். உன் மதில்களை கட்டி எழுப்புகிற நாள். முந்தின சீரை விட நற்சீர் உண்டாக செய்கிற தெய்வம். முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் டேஸ்டாக இருந்தது மாதிரி இதுவரை இருந்ததை விடுங்க. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த புது கணக்கு போகிற புதிய வருஷத்தில் தேவன் புதிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். கரங்களை தட்டி இந்த புதிய ஃபினான்சியல் இயரில் தேவன் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார். பழைய நஷ்டங்கள்லாம் ஒழிய போகிறது. ஆண்டவர் இந்த உலக வழக்கத்தில் இருக்கிற சூழ்நிலை எல்லாத்தையும் மாற்றப் போகிறார். எல்லாம் வழக்கமாக சொல்கிறதுனா ஃபஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும், கடைசி சரி இருக்காது. ஆனால் நீ ஃபஸ்ட்டு எப்படி நல்ல கடைசியில் எப்படி நல்ல ரசத்தை கொடுத்த அப்படின்னு கேட்டான் பாருங்கள். அது மாதிரி இந்த உலக வழக்கம் எல்லாம் ஒன்று சொல்லும், மனிதர்கள் எல்லாம் ஒன்று சொல்லும். ஆனால் உங்களுக்கு மாறா ஒரு அதிசயம் நடக்கும். நடக்காதுன்னு சொல்கிற இடத்துல, முடியாதுன்னு சொல்கிற இடத்துல, நீங்கள் தோற்று போன இடத்துல ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. இந்த உலகம் தோற்று போயிருக்கும், ஆனால் நீங்கள் ஜெயிப்பீங்க. இந்த உலகத்துக்கு அது கிடைக்காது, மனிதர்களுக்கு கிடைக்காது, ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது நன்மையாக முடியும். ஹல்லேலூயா. இப்படி வந்தவங்க இதில் மேலே வந்தது இல்லையா? இல்லை, நான் மேலே வருவேன், நான் ஜெயிப்பேன், எனக்கான ஒரு வழியை தரப்பார். கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் அது எப்படி டேஸ்ட்டாக இருந்துச்சு, எப்படி டேஸ்ட்டாக வந்துச்சு சொல்லுங்கள். அதிசயம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதிசயம். அப்படிப்பட்ட அதிசயத்தை உங்களுக்கு செய்ய வல்லமையுடைய தேவன். அடுத்த ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்கிற விரும்புகிறேன். ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கலாம். 3:10. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. போவாஸ் பார்த்து சொல்றாரு, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்கிறேன். இதுக்கு அடுத்த வசனம் 3:11, உனக்கு மகளே நீ பயப்படாதே, பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்ய போகிறேன். ஏன் தெரியுமா? உன்னை முந்தின குணத்தை விட இப்போ நீ ஒரு நற்குணத்தை வெளிப்படுத்தியிருக்கிற. உன் கணவன் மரித்த பிறகு கூட அந்த குடும்பத்தை கைவிடாமல் அந்த குடும்பத்தோடு இணைஞ்சு அந்த நகோமியோடு இணைஞ்சு அவளோட வந்து அவளுடைய வாழ்க்கையை அவளை தனியாக விடாமல் குடும்பத்தை காக்கணும்னு நினச்சிருக்கியே அப்படின்னு சொல்லி உன்னுடைய மாமியாருடைய பேச்சை கேட்டு உறவில் முறையான திருமணம் பண்ண நினச்சிருக்கியே. உன்னுடைய முற்குணம் அந்த முந்தின குணத்தை விட இப்போ இருக்கிற நற்குணம் அதை விட சூப்பர்ன்றான். அதனால தான் சொல்கிறேன், உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. உன் நாள் வருகிறது உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்கிறதுக்கு. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் மடத்தில் என்ன இருக்குது? இதுவரை இருந்த எப்படி கேரக்டர் இருந்தீங்களோ சரி, இனி உங்கள் கேரக்டர் சேஞ்ச் பண்ணி. ஹல்லேலூயா. உங்களுடைய ஸ்வாபங்களை மாற்றிக்கொள்வதற்கு அர்ப்பணிங்க. இதுவரை எப்படி இருந்துச்சோ சரி, இனி ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். நான் ஒரு புதிய மனுஷன், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினேன், எல்லாம் புதிதாய. ஹல்லேலூயா. உங்களுடைய கேரக்டரில் ஒரு சேஞ்ச், ஒரு கேரக்டரில் ஒரு மறுரூபம், உங்களுடைய எண்ணத்தில் ஒரு மறுரூபம், உங்களுடைய சிந்தையில் ஒரு மறுரூபம். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். ஆமாம், இப்படி தான் பேசுவாங்க, இவர் இப்படி தான் செய்வான் புறஜாதி சொல்ல, அதில் மாற்றி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். ஆமாம், இந்த உலகம் நம்மளை பற்றி தவறாக சொல்லும், இவர் இந்த விஷயத்தில் ரொம்ப மோசமானவருங்க, இந்த பண விஷயத்தில் ரொம்ப மோசமானவர், இவர் வாங்கினா கொடுக்க மாட்டார். இந்த உலகம் உங்களை பற்றி புறஜாதிகள் என்ன சொல்கிறாங்களோ அந்த காரியத்தில் நீங்கள் மாற்றி வாழ்ந்து காண்பிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், உங்களோட கேரக்டரில் ஒரு சேஞ்சு. ஹல்லேலூயா.
இவர் எதுக்கு எடுத்தாலும் இப்படி தான் கோவப்படுவார், டென்ஷன் ஆகி பல்ல கடிப்பார். இல்லை, இனிமேல் அந்த ஆளை நீங்கள் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த பழைய மனுஷனை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அவன் என்னைக்கோ சிலுவையில் அரைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அந்த பழைய மனுஷனை நான் என்ன செய்யிட்டேன், சிலுவையில் அரைஞ்சிட்டேன். இவர் என்ன எப்போ பார்த்தாலும் கோவப்பட எரிச்சலோடு பேசுவாருங்க. இல்லை, இப்போ ஆண்டவர் அன்புள்ளவராக மாற்றிட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், சகாயனை கடைக்கு போனீங்கன்னா அவர் அன்பாக பேசுகிறதுலே 10 பேர் நல்லா சாப்பிட்டு போகணும். அந்த அளவுக்கு அவர் அவர்களை வர்றவங்களை உட்கார வச்சு எப்படியாவது சாப்பிட்டு போங்கன்றவார். யார் போனாலும் நீங்கள் வேணால் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படி எல்லாரோடைய அன்பாக பழகணும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். அன்பா ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்க, உங்களுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகணும் எதிர்பார்க்குறேன். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சுவாபங்களில் மாற்றம், எண்ணங்களில் மாற்றம், நடக்கையில் மாற்றம், சிந்தையில் மாற்றம். எதை இந்த உலகம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அதை இந்த உலகத்துக்கு காண்பிப்போம். இந்த உலகத்துக்குள்ள உறவுகளுக்கு காண்பிக்கும், உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு காண்பிப்போம். தேவன் புதிய காரியத்தை செய்ய போகிறார். உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்ய போகிறார். அதில் உன் மதில்கள் எடுப்பிக்கும் நாள் வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யோபு போல நிதானமாக பேசுங்க. யோபு போல நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். ஆமாம், இந்த ரூத்தை போல மாமியாரை நேசித்து மாமியார் கூட இல்லை பாருங்கள். இந்த ரூத்தினுடைய கேரக்டர் எவ்வளோ நல்ல கேரக்டர். உன் தேவன் என் தேவன் சொல்லி நகோமியை பின்பற்றி வந்தா. அவருடைய கேரக்டர் எவ்வளோ ஒரு நல்ல கேரக்டர் பாருங்கள். அது மாதிரி உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொள்ளுங்கள். அன்பாக இருக்க பழகுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உன் மதில்கள் எடுப்பிக்கும் நாள் வருகிறது. எல்லாரும் எழுந்து ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒளிந்திடுதே. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம். கர்த்தரோ இறங்கி செயல்படுவி, கர்த்தரோ இறங்கி செயல்படுவி. புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பீர், புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பீர். ஏல்பிராசி ஏல்பிராசி தடைகள் உடைப்பவரே. கைத்தட்டி பாடும். ஏல்பிராசி ஏல்பிராசி தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் தலையை உயர்த்திடும் தேவன், தலையை உயர்த்திடும் தேவன். என்னோடு இருக்க பயம் இல்லையே, என் நிலைமை அறிந்திடும் தேவன். என்னோடு இருக்க பயம் இல்லை, என் தலையை உயர்த்திடும் தேவன், உயர்த்திடும் தேவன். என்னோடு இருக்க பயம் இல்லையே, என் நிலைமை அறிந்திடும் தேவன். என்னோடு இருக்க பயம் இல்லையே. ஏல்பிராசி ஏல்பிராசி தடைகள் உடைப்பவரே. ஏல்பிராசி ஏல்பிராசி தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே. கரங்களை தட்டி ராஜாவுக்கு நன்றி சொல்லி தேவனுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் நல்லவர் ஆண்டவரே. முந்தின சீரை விட நற்சீர் உண்டாக செய்கிறவர், முந்தின குணத்தை விட நற்குணத்தை எங்களுக்கு தருகிறவர் ஆண்டவரே. முந்தினதெல்லாம் ஒளிய பண்ணுகிறவர். மதில்கள் எடுப்பிக்கும் நாள் வருகிறது. உன் சிறையிருப்பை திருப்புகிற நாள் வருகிறது. பழுதாய் போனவைகளை, ஒழுந்து போனவைகளை ஆண்டவரே, செயல்படாதவைகளை செயல்பட வைக்கிற நாள் வருகிறது. ஓ, செயலற்று கிடந்த எல்லாம் இந்த நாட்களில் செயல்பட போகிறது. பழுதாய் போனவைகள் எல்லாம், ஓ, திறப்புகள் எல்லாம் என் தேவன் அடைக்கப் போகிறீர். அற்புதமான வழிகளை என் தேவன் திறக்கப் போகிறீர். உமக்கு நன்றி. இந்த மாதத்தில் என் தேவன் ஒரு செழிப்பை, ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக.
கடன் பிரச்சனைகளை ரத்து செய்வீரா. சரீர பலவீனங்கள் மாறுவதாக, குழப்பங்கள் மாறுவதாக, வேலையின்மை மாறுவதாக, நிரந்தர வேலையை, அரசு வேலையை கர்த்தர் தந்து கனப்படுத்துவீராக. ஓ, குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள் மாறுவதாக, குழப்பங்கள் மாறுவதாக, வேதனைகள் மாறுவதாக, சண்டைகள் மாறுவதாக, சமாதானம் உண்டாவதாக, மகிழ்ச்சி உண்டாவதாக, இழந்த நன்மையை, இழப்பீடுகளை சரி செய்யும்படியா கர்த்தாவே அந்த யோபுவுக்கு ஒவ்வொருவரும் தங்க காசை கொடுத்தார்கள். அதுபோல இழந்த சூழ்நிலையில, இழப்பின் மத்தியில கர்த்தர் ஆண்டவரே சரி கட்டும்படியா அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீரா. கனப்படுத்தும் இந்த மாதம் முழுவதும் தேவைகளை சந்தி, கையின் பிரயாசங்களை வாய்க்கும், போக்கை மரத்தை ஆஸ்வதி, எல்லா ஆபத்து, விபத்து, மரண கண்ணிகளுக்கு, சத்துரு வல்லமைகளுக்கு, பிசாசின் தந்திரங்களுக்கு, எதிர்ப்புகளுக்கு, வெள்ளி சூனியங்களுக்கு, அந்தகார வல்லமைகளுக்கு என் ஜனத்தை, இந்த ஜபமயத்துக்கு வருகிற மக்களை ஒவ்வொருவரையும் வேலியடைப்பீராக. படிக்கிற பிள்ளைகள் போக்கிலும் மரத்திலும் கூட இருப்பீரா. ஞானத்தின் ஆவியால் நிரப்புவீரா. பரிசுத்த ஆவியின் பலத்தால் நிரப்புவீரா. ஆனந்த தைலத்தால் நிரப்புவீரா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் மறையட்டும். இவளுக்கு விரோதமான தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படட்டும். எதிரான மனிதனுடைய தந்திரங்கள், உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். அதிசயங்களை செய்தல், மதில்களை கட்டும், கட்டப்படாத சூழ்நிலை கட்டப்படட்டும். வீடு கட்டி உதவி செய்யப்பா, தொழிலை கட்டி உதவி செய்யுங்கப்பா, குடும்பத்தை கட்டி உதவி செய்யுங்கப்பா. இல்லாம இல்லை ஆண்டவரே, அப்பா தகப்பனை இடிந்து போனவைகளை கட்டி உதவி செய்யுங்க. இந்த மாதம் ஒவ்வொருவரையும் சாட்சியா நிறுத்தும். எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது.